திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவருளாலும் திருவருளாலும் இன்றைய தினம் அருள்மிகு அபிராமி அம்மை உடனுரை அமிர்தகடேஸ்வர பெருமானுடைய ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது அபிராமி பட்டர் உடைய குருவருளாலும் அபிராமி அந்தாதி பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல விநாயகர் காப்பு செயல். எந்த ஒரு நூல் செய்தாலும் அந்த நூலை படிப்பவர்களுக்கு, செய்பவர்களுக்கு இடையூறு இல்லை. செய்பவர்களுக்கு திருவருளால் தான் அவங்க அந்த நூல் செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இடையூறு என்றும் கிடையாது. படிப்பவர்களுக்கு, நம் போன்றவர்களுக்கு இடையூறு ஏதும் நேராமல் நூலை படிக்க வேண்டும், பொருளை உணர வேண்டும், திருவருள் பெற வேண்டும், குருவருள் பெற வேண்டும் என்று விநாயகர் காப்பு செய்யக்கூடிய மரபு இருந்திருக்கின்றது. அந்த வகையில் அபிராமி பட்டருடைய அந்த காப்பு செயல். திருச்சிற்றம்பலம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. கொன்றைப்பூ மாலை அணியும் தில்லையில் மன்னி இருக்கக்கூடிய கூத்தபிரானுக்கும் சண்பகப்பூ மாலை அணிந்து அவரின் இடப்பாகத்தில் அமைந்த உமையம்மைக்கும் தோன்றிய மைந்தனே, கருநிறம் பொருந்திய கணபதியே, 7 உலகங்களையும் பெற்ற சிறப்புமிக்க அன்னையின் பேரில் நான் தொடுக்கும் அபிராமி அந்தாதி என் நெஞ்சில் எப்போதும் நிலைத்திருக்க அருள்வாயாக என்று கணபதி காப்பு செயலில் அபிராமி பட்டர் விண்ணப்பிக்கின்றார். அவர் அபிராமியுடைய அருள் பெற்று அபிராமி அந்தாதி பாட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். கொன்றை மாலை யார்? சிவபெருமானுக்கு உரியது. பெருமானை பாடாமல் பெருமாட்டியை பாடக்கூடிய மரபு இல்லை நம்மளுக்கு. அபிராமி பட்டர் அதை சரியாக கடைப்பிடிச்சிருக்கார். அபிராமி அருள் பெற்று அபிராமியை பாடணும் அப்படின்னு வந்தாலும் அவர் முதல்ல யாரை பாடுறாரு? தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே, கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடிய தில்லை பிரானுடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய பெருமாட்டியேன்னு தான் பாடுறார். சண்பக மாலை அம்மைக்கு, கொன்றை பூ மாலை சுவாமிக்கு. மரபு மாறாமல் அபிராமி பட்டர் பாடியிருக்கார். அப்பா சொல்லாமல் அம்மை யாருக்கும் அருள் செய்ய மாட்டார்கள். இது நம்ம அருளாளர்களுடைய வரலாறில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். திருஞான சம்பந்தர் அருள் வரலாற்றில் கூட அவர் அழும்பொழுது சாமி அம்மையை பார்த்து ஞானப்பால், திருமுலைப்பால் கொடுக்க சொல்ல போய் தான் அம்மா கொடுத்தாங்க. சாமி அருள் செய்ய சொல்லாமல் அம்மா செய்ய மாட்டாங்க. அதான் அபிராமி பட்டர் உணர்ந்து தான் பெரிய அருளாளர் அவர். அதனால தான் முதல்ல சாமியை பாடி அம்பாளை பாடுறார். அவர்கள் இருவர்களுக்கும் தோன்றிய மைந்தனே, கருநிறம் பொருந்திய கணபதியே, 7 உலகங்களையும் பெற்ற சிறப்பு பெற்ற அபிராமி அம்மையின் பேரில் நான் தொடுக்கும் அபிராமி அந்தாதி எப்போதும் என் நெஞ்சில் நிலைத்திருக்க அருள்வாயாக அப்படின்னு சொல்லி அந்த முதல் பாடல் காப்பு செயலில் விநாயகர் காப்பில் விண்ணப்பிக்கிறார். நம்ம ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பாடலாக பார்க்க இருக்கோம். இன்றைக்கி நம்ம முதல் பாடல், காப்பு செயலுக்கு அடுத்து முதல் பாடல் பார்க்க இருக்கோம். இந்த பாடலை பாடுபவர்களுக்கு நல்ல ஞானமும்
நல்ல கல்வியும் பெறும் அப்படின்னு சொல்லி ஞானமும் கல்வியும் பெறுவதற்கு ஓத வேண்டிய பாடல் முதல் பாடல். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளி துணையே. உதிக்கின்ற செங்கதிரோனும், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய சூரிய பகவான் அவர் தான் நம்ம கண்ணால் காணக்கூடியவர், நாம் காணுபவதற்கு உபகாரம் செய்யக்கூடியவர். உதிக்கின்ற செங்கதிரோனும் நெற்றியின் மையத்தில் இடுகின்ற சிந்தூர திலகமும் உச்சித்திலகம் உணர்வுடையோர், உச்சியில் இடக்கூடிய திலகம் உணர்வுடையோர் அப்படிங்கிறார். அதாவது யோக மார்க்கத்தில் உச்சியில் இருந்து, அதாவது இது முழுக்க முழுக்க யோக மார்க்கத்தை சொல்லியிருக்கார். மூலாதாரத்திலிருந்து 6 ஆதாரங்களையும் கடந்து, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞையெல்லாம் கடந்து உச்சி வழியாக சகசரதலம்னு சொல்லக்கூடிய உச்சிக்கு மேலே 12 அங்குலத்தில் 1000 இதழ் தாமரை இருக்குது. அதுக்கு மேலே பெருமான் இருக்கார். அந்த மாதிரி நம்ம ஞான மார்க்கத்தில் சொல்கிறாங்க. அதுதான் உச்சித்திலகம் உணர்வுடையோர் அப்படின்னு சொல்கிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர், அந்த உணர்வு வரப்பெற்றவர்கள், ஞான நிலையில் ஆதாரங்களை கடந்து பெருமானை அடையக்கூடிய தரிசிக்கக்கூடிய உணர்வு உடையவர்கள். மதிக்கின்ற மாணிக்கம், அவர்கள் மதிக்கின்ற மாணிக்கமே. மாதுளம்போது, மாதுளம்பூ எப்படி இருக்கும்? மலர் கமலை, கமலைன்னா தாமரை மலர், மாதுளம்பூ போல இருக்கக்கூடிய தாமரை மலர். துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன, அப்படி அந்த தாமரை மலரில் தோன்றியிருக்கக்கூடிய லட்சுமி தேவி துதி செய்கின்ற, லட்சுமி தேவி துதிக்கின்ற மின்னற்கொடி போன்ற அம்மையே, அபிராமியை சொல்கிறார். மாதுளம் மலர் போல் இருக்கக்கூடிய தாமரை மலரில் தோன்றி இருக்கக்கூடிய லட்சுமி தேவி துதி செய்கின்ற, வழிபாடு செய்கின்ற மின்னற்கொடியையும் மென் மலர் வீசும் குங்கும குலம்பும் துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயமென்ன, குங்கும குலம்பு அனைத்தையும் போன்ற அந்த குங்கும குலம்பை பாதங்களில் பூசியிருக்கக்கூடிய, தொன்று தொட்டு நூல்களெல்லாம் பாராட்டி கூறக்கூடிய, விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளித்துணையே. அனைத்து நூல்களும் பாராட்டி கூறக்கூடிய திருமேனியை கொண்ட அபிராமி அன்னையே எனக்கு மேலான துணையாக எப்பொழுதும் இருப்பாள். விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளித்துணையே அப்படின்னு இந்த முதல் பாடலில் என்றும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது அம்மையுடைய அந்த வெளி அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அங்கையர் கண்ணி அப்படின்னு பேர் எதுக்கு அங்கையர் கண்ணின்னு வச்சாங்கன்னா, கயல்னா மீன், அங்கயல் கன்னி, மீன் போன்ற
கண்களை உடையவள் மீனாட்சி அங்கையர்க்கண்ணி. மீனாட்சி அப்படின்னு சொல்கிறது வடமொழி சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் அங்கையர்க்கண்ணி. மற்ற ஜீவராசிகளெல்லாம் எப்படி குட்டியை ஈனும் அப்படின்னா ஒவ்வொரு வகையாக இருக்குது. வேர்வையில் வரக்கூடியது இருக்குது, கருப்பையில் வரக்கூடியது இருக்குது, விதையிலிருந்து வரக்கூடியது இருக்குது. இப்படி எத்தனையோ வகைகள் இருக்குது. ஆனால் மீனாட்சி மட்டும் என்ன செய்யுமா, கண்ணால் பொரிக்கக்கூடியது மீன். மீன் என்ற உயிரினம் லட்சக்கணக்கான முட்டைகளை இட்டு அப்படியே கண்ணால் இப்படின்னு திரும்பி ஒரு பார்வை பார்த்தா அது எல்லாம் குஞ்சு பொரிச்சிருமா. கண்ணால் பார்த்தாலே குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரே உயிரினம் மீன். அதனால் மீனாட்சி நம்ம அங்கையர்க்கண்ணி கடைக்கண்ணால் பார்த்தாலே உலக உயிர்களுடைய துன்பமெல்லாம் நீங்கும் அப்படின்னு தான் அங்கையர்க்கண்ணி மீனாட்சின்னு வச்சாங்க. அதுபோல் அபிராமி அம்மையோடைய அந்த கடைக்கண் பார்வை பட்டால் உலக உயிர்களுடைய துன்பமெல்லாம் நீங்கும் என்பது திண்ணம். அது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது, உலக அமைதி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி சூழலில் நமக்கு இறைவனுடைய இறைவியுடைய திருவடி ஒன்றே நமக்கு உறுதி பொருள் பற்றுக்கோடு. இதை தான் நாம் பிடித்து கொள்ளணும். இந்த பாடல்களை பாடி நாம் நீங்கள் பொருள் சொல்ல தெரியாதே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொருளெல்லாம் சொல்ல வேணாம், பாடலை மட்டும் பாடி பதிவு பண்ணால் போதும். திருச்சிற்றம்பலம்.